வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படியும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் ஒரு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுற மாதிரி பண்ணணும்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர்மெலன் கட் பண்ணி அதில் இருக்கிற பல்ப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சு அதுதான் சாப்பிட போகிறோன்னு நினச்சா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. நம்ம சாப்பிட போகிறது இந்த ஒயிட் கலர் பார்ட் இருக்கோம்ல, அதுதான் சாப்பிட போகிறோம். அதை எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அதோட தோல், ஆக்சுவலாக ட்ராஷ் டு ட்ரெஷர் அப்படின்னு தான் நான் இதுக்கு டைட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா ட்ராஷ்னா குப்பை. இப்போ வாட்டர்மெலனில் வேஸ்ட் அப்படின்னு போடுறது என்னது, அந்த ஒயிட் பார்ட் ப்ளஸ் அதோட தோல் ரெண்டுமே தான் வேஸ்ட்டாக போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுதான் நம்ம ஒரு நல்ல விஷயமா மாற்ற போகிறோம். அந்த ஒயிட் பார்ட்டை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இப்போ அந்த தோல் இருக்குல்ல, அந்த தோல் அப்போ வேஸ்ட்டாக போடுறீங்களே அப்படின்னு நீங்கள் யாராவது என்னை கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் பதில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அந்த தோலை நம்ம என்ன பண்ணலாம்னா, காய வச்சு ஃபேஸ் பேக்குக்கு பவுடராக அரைச்சி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் தெரியல எப்படி எல்லா தோலையும் காய வச்சு அரைச்சி போட்டு என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று தூக்கி போடுவோம் பரவாயில்ல, கிச்சன் கம்போஸ்ட்டாக யூஸ் ஆகட்டும் அப்படின்னு அதை நான் விட்டுட்டேன். ஆஃப்டர் தட் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்ததை ஒரு மிக்சியில் போட்டு ஹெல்ப்பியாக அரைச்சி நம்ம எடுத்துட்டு அதில் போட்டுட்டு அதில் சுகர், தேவையான அளவுக்கு சுகரு ப்ளஸ் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். கொஞ்சம் நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம். நான் அப்படியே ஸ்லோலியே வச்சுட்டு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுட்டேன். அப்படி கிண்டுனா தான் அது இந்த கன்சிஸ்டன்சி வரும். வந்த பிறகு நான் என்ன யோசிச்சேன்னா, உண்மையாக சொல்லணுன்னா, இதை சாப்பிட்லாமா இல்லை கீழே போட்டுடலாமா. கீழே போட்டாலும் பரவாயில்ல, வீடியோ எடுத்து நான் கீழே தான் போட்டேன்னு சொல்லிடலாம் அப்படின்லாம் யோசிச்சிட்டேன். ஆனால் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு ஓகே தான், ஆனால் என் அக்காவும் தங்கச்சியும் மாறி இது சூப்பராக இருக்குது, உண்மையாகவே இது நல்லா இருக்குது, எனக்கு இன்னொரு ப்ரெட்டுக்கு போட்டு கொடு அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன்னா நான் ட்ரையலுக்கு ஒரே ஒரு ப்ரெட் ஸ்லைஸ்க்கு தான் ரெடி பண்ணேன். இந்தளவுக்கு அது ஹிட் ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாட்டர்மெலன் வாங்கிட்டு வாட்டர்மெலனை சாப்பிடுங்க. அண்ட் அதோட தோலில் இப்படி ஒரு ஜாம் பண்ணிக்கோங்க.